ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். யோவான் 1:14 இப்படி சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பிரியமானவர்களே, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை என்ன மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தும். வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிற அற்புதமான காரியங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறவர். எப்படிப்பட்ட வார்த்தை? அது தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் இருக்கிறவர். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 19 வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். எம்மாவு சீஷர்கள் இயேசுவோடு கூட நடந்து போகிற போது அவரை அறியாமல் இயேசு கிறிஸ்துவை குறித்தே அவர்கள் பேசிக்கொண்டு போகிற காரியத்தை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது. யாரை குறித்து சொல்லுகிறார்கள்? வார்த்தையாக, மாம்சமான வார்த்தையாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். அவர் யார்? அவர் தேவனுக்கு முன்பதாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Who is this? Jesus Christ, the Word, is a mighty prophetic word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நடந்தவைகள், நடந்து கொண்டிருக்கிறவைகள், நடக்க போகிறவைகள் எல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். எந்த மீனின் வயிற்றிலே வாயிலே வெள்ளிப்பணம் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். எந்த இடத்திலே எந்த கழுதை குட்டி எந்த நிலையிலே கட்டப்பட்டிருக்கிறது என்று போகாமலே இயேசு சொன்னார் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. அந்த கழுதை குட்டியை அவிழ்க்கிற போது என்ன கேட்பார்கள் என்பதையும் இயேசு வெளிப்படுத்தினார் என்று வேதத்திலே நாம் அறிகிறோம். தீர்க்கதரிசியாக இருக்க தேவனுடைய வார்த்தை, த ப்ராஃபெட்டிக் வேர்டு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை அவர். உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 50 வாசிக்கிற போது, ஒரு கனம் பெற்ற மனுஷன் கப்பர்நகூமில் இருந்து இயேசுவை நோக்கி ஓடி வருகிறார். காரணம், அவருடைய மகன் மரண நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இயேசுவிடம் வந்து மிக வருந்தி கேட்டுக்கொள்கிறார், ஐயா, தயவுசெய்து என் மகன் மரிக்கிறதற்கு முன்னே நீங்கள் வர வேண்டும். ப்ளீஸ் கம் பிஃபோர் ஹி டைஸ். தன்னுடைய குமாரன் மரண அவஸ்தையாய் இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு தகப்பனுடைய இருதயம் துடிக்கத்தானே செய்கிறது. ஒரு தாயினுடைய இதயம் வேதனைப்படத்தானே செய்யும். அந்த பதட்டத்தோடே அந்த வேதனையோடே தீர்க்கதரிசியாகிய இயேசுவிடம் ஓடி வருகிறார். ஒரு கனம் பெற்ற மனிதன், ஐயா, எப்படியாகிலும் தயவு செய்து வீட்டுக்கு வாருங்கள், என் குமாரன் பிழைக்க வேண்டும். அவருக்கு அந்த கனம் பெற்ற மனுஷனுக்கு நல்லா தெரியும், இயேசு தீர்க்கதரிசியான ஒரு கிருபை பெற்றவர். அவர் வாயின் வார்த்தை அற்புதத்தை செய்யும் என்று அறிந்தவர். அவர் சொல்லுகிறார், வாரும். அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்கள், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த வார்த்தையை நம்பி அந்த மனுஷன் போனான் என்று இருக்கிறது. இட் இஸ் அ ப்ராஃபெட்டிக் வேர்ட்.
நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட தங்கள் பிள்ளைகளுக்காக வருத்தப்பட்டு அழுகிற அநேகர் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வியாதிப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக, எந்த வாழ்க்கையில் எந்த காரியமும் நன்மையானதை நடக்காமல் இருக்கிற தன் பிள்ளைகளுக்காக வருத்தப்பட்டு அழுகிற, பாடுபடுகிற பிள்ளைகளுக்காக வேதனைப்படுகிற பெற்றோர் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவரிடம் வரும்போது அவர் வெறுமை அனுப்பவில்லை. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தையை நம்பி அந்த மனுஷன் புறப்பட்டான். அது ஏறக்குறைய மதியானம் 1 மணி என்றது போல வேதத்திலே எழுதியிருக்கிறது. காலங்களையும் சமயங்களையும் ஆளுகிற தேவனாகி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய படுகிற கஷ்டங்களிலே அற்புதத்தை செய்ய விரும்புகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது வியாதியாக மட்டும் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அது ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய வேலை காரியமாக இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய சரீர தேவையாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம். எதுவானாலும் சரி, அவர் யார்? தீர்க்கதரிசியானவர், தீர்க்க தரிசனின் வார்த்தையாக வெளிப்படுகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, அந்த இயேசு இன்றைக்கு உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் வாயிலிருந்து வருகிற தீர்க்க தரிசன வார்த்தையை விசுவாசியுங்கள், அப்படியே சம்பவிக்கும். அப்படியே அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பேதுரு கொர்நேலியன் என்கிற வீட்டிலே நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறார். அப்போஸ்தலர் 1:5 நீங்கள் போய் காத்திருங்கள், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து கொர்நேலியு வீட்டிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பேதுரு அந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற போது, பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அங்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி செயல்படுகிற போது அந்த காரியம் நடைபெறுகிறது. மகத்தான ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? கொர்நேலியு வீட்டிலே அந்த வார்த்தையை கேட்க ஆசையாயிருந்த அத்தனை பேர் மேலேயும், அந்த வீட்டுக்குள் இருந்த அத்தனை பேர் மேலேயும் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். இன்றைக்கும் தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, வார்த்தையாகி இயேசு உங்களை பரிசுத்தாவியினால் நிரப்புகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாஞ்சையோடே, விருப்பத்தோடே, ஆசையோடே, ஏக்கத்தோடே கர்த்தர் எங்களோடு கூட பேசட்டும் என்று கேட்கிற உங்கள் வாழ்க்கை வெறும் வார்த்தையை கேட்டுவிட்டு போகிற வாழ்க்கை அல்ல, அது பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். அவர்தான் உண்மையான தீர்க்க தரிசன வார்த்தையை உடையவர். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தைகள் மாறவே மாறாது. ஐயா, தீர்க்க தரிசன வார்த்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள், நீங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையில் பத்திரமாய் இருக்கிறது. உங்களுடைய எதிர்காலம் இயேசுவின் கையில் பத்திரமாய் இருக்கிறது. சூழ்நிலைகள் கடுமையாக இருக்கலாம், பல பயமுறுத்துகிற காரியங்கள் நடைபெறலாம், இயற்கையிலே நிறைய அழிவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவின் தீர்க்க தரிசன வார்த்தை நம்பி நீங்கள் செயல்படுகிற போது, ஒன்று அற்புத சுகம், இன்னொன்று பரிசுத்தாவின் அபிஷேகம் அங்கிருந்து அத்தனை பேர் மேலும் இறங்கிட்டு. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனாலே நிரப்பப்பட வேண்டியவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியான உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள், கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் சாட்சி இல்லாத வாழ்க்கை இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன்,
தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்களை சாட்சியாக கர்த்தர் வைக்கப் போகிறார். எந்த காரியத்திலே நீங்கள் குறைவுபட்டு தடுமாறி கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, பரிசுத்த வாழ்க்கையிலே எங்கே வாழ முடியாமல் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, எந்த இச்சையினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்களோ, எந்த அடிமைத்தன பழக்கத்திற்கு நீங்கள் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை வருகிறது. உங்களை சுகமாக்குகிற தேவன். He will heal your soul, spirit and body. பிரியமானவர்களே, தேவன் அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஜெப கூட்டத்திற்கு, ஒரு ஜெப அறைக்கு தன்னுடைய காது கேட்காத பேச முடியாத மகளை ஒரு தாயார் கூட்டி கொண்டு வந்தாங்க. ஐயா, என் சின்ன பெண் குழந்தை பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. she is deaf and dumb. ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜெப வேளை முடிந்து குழந்தையை கொண்டு போகிறார்கள். அவர்கள் இயேசுவை அறியாத ஒரு குடும்பம். ஆனால் அந்த ஜெபம் முடிந்து போகிற நேரம் பாருங்கள், அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு உள்ளே விசுவாசம் வளர்ந்தது. திடீரென அந்த பெண் பிள்ளை தடிக்கு விழப்போனாள். மகளே விழப்போறாளே என்று அந்த தாயார் கூப்பிடுகிற போது திடீரென அந்த குழந்தை திரும்பிட்டு அம்மா என்று கூப்பிட்டது. காதும் கேட்டது, வாயும் திறந்தது. அந்த பிள்ளையின் திருமணமாகி இன்றைக்கு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் யார்? தமது தீர்க்க தரிசன வல்லமை அனுப்பி சுகமாக்குகிறவர், விடுதலை தருகிறவர், வாழ வைக்கிறவர், உயர்த்தி மகிழுகிற தேவன், உங்களுடைய சுகத்தை விரும்புகிறவர். உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க விரும்புகிறேன் என்று சொன்ன நல்ல கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாய் செய்வார். உங்களையும் மகிழ்விப்பார். சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே, அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். தேவனுடைய ஆவியானவரை கூப்பிடுங்கள். நீங்கள் வார்த்தையை கேட்கிற போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட கர்த்தர் அனுக்கிரகம் தருவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ வல்லமைகளும் வரங்களும் விளங்கும். காரணம், அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. யார்? தேவனுடைய வார்த்தை. நாம் ஜெபிக்கலாமா? உங்கள் அற்புதத்தை எதிர்பாருங்கள். உங்கள் எதிர்காலத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்பொழுதும் தகப்பனே உம்மை நோக்கி வார்த்தையை கவனமாய் கேட்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை பொழுது இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்திலே தேவனுடைய வெளிச்சத்தினால் நிரப்பப்படட்டும். வார்த்தையாகிய நீர் தீர்க்க தரிசனமான வார்த்தையாக வெளிப்படுகிறவர். அல்லேலூயா. அவர் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் நீங்குகிறது. குடும்பத்தில் இருக்கிற சந்தேகங்கள் நீங்குகிறது. குடும்பத்தில் இருக்கிற ஐக்கிய குறைவுகள் நீங்குகிறது. அப்பா, நன்றி 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 சொல்லுகிறோம். இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை ஆக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கே எந்த ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிறதோ, உம்முடைய நேரடியான வார்த்தை அவர்களுக்கு கிடைப்பதற்காய் ஸ்தோத்திரம். The direct word of Father from you. உங்கள் வாயிலிருந்து நேரடியான ஒரு வார்த்தை. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னீரே. நீ போகலாம், உன் குமாரத்தி பிழைத்திருக்கிறாள் என்று சொல்லுகிறவர் நீர். அல்லேலூயா. நன்றி சுவாமி. இப்பொழுதே சுகத்தை ஒவ்வொருவரும் பெற்று கொள்ளும்படி உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன், ஒவ்வொரு மேலும் கிருபை உண்டாயிருக்கட்டும். சாட்சிகளாய் நிறுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி 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 சொல்லுகிறோம். வேதத்தில் நீ சொன்ன உம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற வார்த்தை நிறைவேறுகிறதற்காக நன்றி. அணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், எழும்பி பிரகாசிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் உடைய இரத்தத்தை தெளித்து பாதுகாப்பையும் விடுதலையும் நன்மையும் எடுத்துக் கொள்ளுகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you.